உங்க மதன், இதான் உங்க ஈவி டெக் லாட். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம வண்டி ஒரு பார்சல் வந்துருக்கு. இது என்னன்னா நம்மளோட நம்ம ஈவி டெக் ஆரம்பிச்சு முதல்ல நம்ம போடக்கூடிய ஒரு மோட்டார் வீடியோ. அதாவது நம்ம நிறைய ஸ்விங் கேட் ஆப்ரேட்டரும் சரி, ஸ்லைடிங் கேட் ஆப்ரேட்டரும் சரி, நிறைய நான் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனா முதல்ல நான் நம்ம சேனல்ல இப்பதான் ஒரு மோட்டார் ரிவ்யூ கொடுக்க போறேன். இப்போ நமக்கு இந்த மோட்டார் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த மோட்டார் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மோட்டார்ல என்ன இருக்கு, என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு, உள்ள போர்டு எப்படி இருக்கு, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நீங்க எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஈவி டெக் லாட். இப்போ நம்ம இந்த பார்சலை பிரிக்க போறோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது ரெண்டுதான் மோட்டார். இது ஒரு மோட்டார், இது ஒரு மோட்டார். இது வந்து ஸ்விங் கேட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்விங் கேட் ரோலிங் வீல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இந்த மோட்டார் வந்து கேட்டுக்கு ரெண்டு கேட் இப்படி ஓப்பன் ஆகக்கூடிய கேட்ல இந்த மாதிரி இந்த மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேட்ல ஓப்பன் ஆகக்கூடியது. இதுல மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரோலர் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஒருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மோட்டார் ரோலர் மோட்டார். இந்த மோட்டார் நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ கொஞ்ச நாள்ல போடுறோம். இப்போ நமக்கு இதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது கூட ரெண்டு லாக்கிங் பிளேட் அனுப்பியிருக்காங்க. ரெண்டு மோட்டாருக்கு ரெண்டு லாக்கிங் பிளேட் அனுப்பியிருக்காங்க. இதுதான் அதோட கண்ட்ரோல் போர்டு. இந்த மோட்டார் ரெண்டுக்குமே இதுதான் கண்ட்ரோல் போர்டு. ஒரு கண்ட்ரோல் போர்டு தந்திருக்காங்க நமக்கு இது கூட. அப்புறம் இது வந்து இதோட போட்டோ செல் சென்சார் சொல்லுவாங்க. இதை இந்த சென்சார் எப்படின்னா நம்ம கேட் திறக்கிற டைமோ இல்ல க்ளோஸ் பண்ற டைமோ, மோஸ்ட்லி திறக்கிற டைமுக்கு செட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ற டைம்ல இந்த சென்சார் தான் ஏதாவது குழந்தைங்களோ இல்ல ஒரு அன்னோன் வண்டியோ நாயோ அப்படிதான் குறுக்க வந்துச்சுன்னா இந்த சென்சார் வந்து டோரை க்ளோஸ் பண்ண விடாது, திரும்ப ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணிடும். அதுக்காக இந்த சென்சார் ஃபிட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இது கூட ரெண்டு ரிமோட் தருவாங்க. ஆனா கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் நமக்கு அவருக்கு 4 ரிமோட் கேட்டிருந்தாரு நம்மகிட்ட. அதுக்காக நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ரிமோட் ஆர்டர் போட்டு 4 ரிமோட்டை அவங்களுக்கு வாங்கியிருக்கிறோம். மொத்தமா இன்ஸ்டாலேஷனுக்கு அவங்களுக்கு 4 ரிமோட் இருக்கு. இந்த ரிமோட் எப்படி இருக்கும்னா இதான் அந்த ரிமோட்டு. இதுக்குள்ள இந்த இடத்துல பேட்டரி இருக்கும். அதாவது நம்ம கிளாக்கு ஒரு பேட்டரி மாதிரி சின்ன பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஒரு 9 வோல்ட் பேட்டரி. இதுக்குள்ள 4 பட்டன் இருக்கும். ஒன்னு ஓபன், ஒன்னு க்ளோஸ், ஒன்னு வந்து விக்கெட் கேட் டோர் ஓபன் சொல்லுவாங்க. இது வந்து விக்கெட் டோர் ஓபன் சொல்லுவாங்க. இந்த மோட்டர் இந்த பட்டன் அது நமக்கு 4 பட்டன் இருக்குங்க. இதுக்கு பேர் தான் வந்து இது நீங்க பாத்துருப்பீங்க. அது டூல்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து இதுல வந்து ஆட்டோ மேனுவல் அப்படி 2 மோட் இருக்கும். நீங்க இதை வச்சு நீங்க இதுக்குள்ள ஒரு ஹோல் இருக்கும். அதை நீங்க கொடுத்து திருப்பினீங்கன்னா இதுல கிளாக் வைஸ்ல இருக்கும்போது இது வந்து லாக் ஆகணும்னா இது மேனுவலுக்கு வந்துடும். நீங்க நம்ம நார்மலா கையை வச்சு தள்ளிக்கலாம், கையை வச்சு திறந்து கையை வச்சு கூட்டிக்கலாம். இந்த கரண்ட் எல்லா சுச்சுவேஷன்ஸ் இன்வெர்டர்ல இந்த பேட்டரி மோட்டர் ரன் ஆகும். இது இன்வெர்டர்லயும் நமக்கு ரிப்பேர் கரண்ட் எல்லா சுச்சுவேஷன் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி மேனுவல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத டைம்ல இது நம்ம திரும்ப ஓகே எல்லாம் ஓகே திரும்ப நம்ம ரிவர்ஸ்ல போட்டாச்சுன்னா இது மறுபடியும் ஆட்டோக்கு மாறிடும். மறுபடியும் ரிமோட்டை ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது அதுக்காக அனுப்பியிருக்கோம். இந்த 2 சென்சார், இது ரெண்டுமே மேக்னெட். இதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும். அதாவது க்ளோஸ் பண்ணும்போது இது லாக் பண்ணிடும். ஓப்பன் பண்ணும்போது இது நேரமே செவுத்துல இடிச்சிடக்கூடாதுன்னு இந்த 2 சென்சார் தரையில வந்து ட்ரில் பண்ணி உள்ள வைப்பாங்க. அதுக்கான இந்த 2 சென்சார் தருவாங்க. இது கரெக்டான ஒரு அளவுல மெஷர்மெண்ட் பண்ணிட்டு தரையில ட்ரில் பண்ணி வச்சாதான் இது வந்து நிற்கும். லாஸ்ட் நம்ம பார்க்க போறது மோட்டார் யூனிட் தான். இதுதான் நம்மளோட மோட்டார் யூனிட். இதை திறக்க முடியாது. இதை இது இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேப்பர் எடுக்க முடியும். ஏன்னா இது ஃபுல்லா கிரீஸ் இருக்கும். பின்னாடி ஃபுல்லாவே கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸ் இப்போ நம்ம எடுத்தோம்னா மேல ஃபுல்லா நீங்க கலக்கி தான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டுமே நமக்கு மோட்டார். இது அதோட கண்ட்ரோல் பேனல் சொல்லுவாங்க. இது அதோட கண்ட்ரோல் பேனல். இது ரெண்டும் அதோட லாக். அது கீழே வரக்கூடிய இது ஒரு லாக்கிங் பிளேட் ரெண்டுமே. இது அதோட போட்டோ செல் சென்சார். அது கூட நமக்கு 4 ரிமோட்டும். இது ஒரு நமக்கு அதோட ஸ்டாப்பர், மேக்னெட் ஸ்டாப்பர் சொல்லுவாங்க. இது இவ்வளவு நமக்கு வந்து ஒரு பேக்கேஜா கிடைக்கும். இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு பேக்கேஜா கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்பர் நீங்க கால் பண்ணி நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேட்டுக்கலாம்.
சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மோட்டார் என்ன மெத்தட்ல இருக்குன்னு நான் பாருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. இதான் இந்த மோட்டாரோட வீல். இதுதான் அந்த மோட்டார் நமக்கு ரன் பண்ணி கொண்டு போகக்கூடியது இந்த வீல் தான். இந்த பள்ளி இது இப்போ நமக்கு இது வந்து ஆட்டோல கிடக்கு, அதனால இந்த வீல் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகல. இதை நம்ம மேனுவல் ஆகலாம், அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலி இதுல இந்த மோட்டார் இதுதான் அந்த மோட்டார் யூனிட். இது வந்து 24 வோல்ட் டிசி மோட்டார். இதுல இருந்து இங்க ஒரு ரவுட்டர் பல் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுக்குள்ள ஒரு பல் கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்டார் ரன் ஆகும்போது இந்த பல் ரன் ஆகி இங்க இருக்க த்ரெட்ஸ், இங்க இருக்க டீத் எல்லாம் ரன் ஆகி இந்த மோட்டாரோட வீல் நமக்கு ரொட்டேட் ஆகும். அப்புறம் இந்த பேனல் போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டு இது வந்து மோட்டார் யூனிட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது வந்து சென்சார் யூனிட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ரிலே. இந்த ரிலே தான் நமக்கு மோட்டாரை ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் பண்ணும். ஆன் பண்ணும்போது இந்த ரெண்டு தான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிவிடும். இது ரெண்டுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ரிலே கண்ட்ரோல் இருக்கும். இது ரெண்டு தான் சுவிட்ச் ஆன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். நம்ம எப்படி இந்த மோட்டார் ரன் ஆகுது, மோட்டார்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஒரு பேக்கேஜா நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நீங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நீங்க ஈவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் பக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்க்யூ.